16ஆம் தேதி 9 மாவட்டங்களிலும் 17ஆம் தேதி 12 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? மேலும் சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக உள்ளது? விவரங்கள் என்ன? கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் தமிழகத்துல கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தென் தமிழகத்துல அநேக இடங்களிலும், வட தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல வருகின்ற 16ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் 17ஆம் தேதியை பொறுத்தமட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வருகின்ற 20ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஒரு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 22 அல்லது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.